நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பன் குரு முருகன். இன்றைக்கி ஒரு விஷயத்தை உங்களிடத்தில் மனதிலிருந்து பேசலாம்னு நினைக்கிறேன். நேரம் இருந்தால், பொறுமை இருந்தால் கவனிங்க. ஏன் தொடர்ச்சியாக அண்ணன் சீமான் அவர்களை தொடர்ந்து ரொம்ப அவதூறு பேசுகிறாங்க? ஏன் அவரை ரொம்ப கிண்டல் பண்ணுறாங்க? எதுக்கு எடுத்தாலும் அவரை பற்றி விமர்சிக்காங்க? எல்லாருமே ஒன்றா கூடி ஒருத்தரை ஏன் இவ்வளோ கேவலமாக கலாய்க்கிறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க, திட்டுறாங்க, அவதூறு மாதிரியான வார்த்தைகளை பேசுகிறாங்க அப்படின்ற விஷயத்தை நீங்கள் என்னைக்காவது நீங்கள் யோசிச்சுருந்தா? என்றாவது ஒரு நாள் யோசிச்சுருக்கீங்களா? அப்படி நீங்கள் யோசிக்கலை அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு பிறகு கட்டாயம் நீங்கள் யோசிக்கணும். நான் என்ன உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, பொதுவாக அண்ணன் சீமான் அவர்களை நோக்கி ஆரம்ப காலகட்டங்கள்லேருந்து இன்றைய வரைக்கும் அதிகமாக கேட்கக்கூடிய கேள்வி பார்த்திங்கன்னா, யார் தமிழர்? யாரெல்லாம் தமிழர்? இவர் தமிழரா? அவர் தமிழரா? இந்த மதத்தில் போனால் தமிழரா? இந்த மதத்தில் போனால் தமிழரா? இந்த மதத்தில் தமிழரை ஏற்றுக்க மாட்டிங்களா? இந்த மாதிரி வேறு வேறு விதமான கோணங்கள்லேருந்து ஒரே கேள்வி. மதத்து ரீதியாக கேள்வி, இனத்து ரீதியாக கேள்வி, வேறு படிப்பு ரீதியாக கேள்வி, எப்படியாவது ஒன்று கேட்டு இவர் தமிழரா அப்படின்ற மாதிரியான கொஸ்டினை தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவதூறு குப்பைகள், அவதூறு சேறுகள் அள்ளி வீசுகிறாங்க நாம் தமிழர் கட்சி மீது, அண்ணன் சீமான் அவர்கள் மீது. ஏன் இருக்கிற எல்லா கட்சியும் சேர்ந்து ஒருத்தரை விமர்சிக்கணும்? ஒரு அரசியல் நிலைப்பாடு இருக்குது. திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணக்கூடியவங்க திமுக விமர்சிப்பாங்க, அதிமுக எதிர்த்து அரசியல் பண்ணக்கூடியவங்க அதிமுக விமர்சிப்பாங்க, பிஜேபி எதிர்த்து அரசியல் பண்ணக்கூடிய பிஜேபி விமர்சிப்பாங்க. ஆனால் அண்ணன் சீமான் அவர்களை மட்டும் எல்லா அரசியல் கட்சி இருக்கக்கூடியவங்களும் சேர்ந்து விமர்சிக்கிறாங்களே, என்ன காரணமாக இருக்கும்? என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இனிமேல் நம்ம யோசிக்கணும். ஏன் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஒரு வீடியோ போடுறேன், அதை பாருங்கள், பிறகு பேசலாம். அதாவது சார், நீங்கள் இது தமிழ்நாடு என்ற ஒரு பெயர்னாலே இது தமிழர் பூமின்னு சொல்கிறாங்க. தமிழர் பூமி தானே இது தப்பான போக்குங்க. இது தமிழர் பூமி என்று, இது திராவிட பூமி சார். இது திராவிட பூமி இல்லை. நான் குறிப்பாக அதுக்கு சொல்கிறேங்க. இப்போது நீங்கள் இந்தியாவுடைய ஆகப்பெரும் இரண்டாவது மொழி பேசுகின்ற தெலுங்கு மக்கள் நாங்கள். இப்போ அதே மாதிரி இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க, முந்தி கேட்கப்பட்ட கேள்வியில் பெரும்பான்மை ஆள வேண்டும்னு சொன்னீங்க. அதுதான் நாங்கள் இப்போ தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வரோங்க. எப்படி, யார் பெரும்பான்மை? இந்தியாவுடைய ஆக பெரும்பான்மை தெலுங்கு மொழி சார்ந்த நாங்கள். அதனால இந்தியாவை ஆடிட்டு இருக்குங்க. அப்போ தமிழ்நாடு என்பது இந்தியாவுக்கு வேணா சீமானுடைய ஐடியாலஜி போல தமிழ்நாடை மற்றொரு தேசிய நாடா அவர் மாற்றி அமைச்சுக்கிட்டோம். அவர் அந்த நாட்டுக்குடைய அதிபர் ஆகிக்கிட்டுங்க. அன்னைக்கு வேணா அடுத்த கட்ட அரசியல் நகர்வரை பற்றி சிந்திப்போம். இப்போதைக்கு தமிழ்நாடு என்பது எங்களுடைய ஆதிக்குடி மண். அந்த ஆதிக்குடி மண்ணில் நாங்கள் தெலுங்கு சார்ந்தவர்கள் தொடர்ச்சியாக ஆட்சி செய்வது எங்கள் அதிகாரம், இது எங்கள் உரிமை, எங்கள் போக்கு. பார்த்தீங்களா? இந்த வீடியோவில் பேசக்கூடிய நபர் பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்கிறார், நாங்கள் தெலுங்கு சமுதாயம் தான், நாங்கள் இந்தியாவில் அதிகமாக பேசக்கூடிய மொழி சின்னத்தை சார்ந்தவங்க, எங்களுக்கு தமிழ்நாட்டை ஆள்றது தகுதி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த பேசுகிற வார்த்தை எல்லாமே தமிழில் பேசுகிறார்கள். இங்கே சிக்கல். இவங்க தெலுங்கிலே பேசி, தெலுங்கிலே கட்சி நடத்தி, தெலுங்கிலே மக்களிடத்தில் உரையாடினாங்கன்னா எந்த குழப்பமும் இல்லை. இவ்வளவு தெளிவாக அழகாக தமிழில் பேசுகிறாங்க. ஆனால் அவருடைய அரசியல் எது நோக்கி இருக்குதுன்னா, தமிழகத்தின் அரசியல் அரியாசனத்தில் ஏறணும், ஏறுறவன் தெலுங்கரா நம்ம ஆளுகளாக இருக்கணும், அதில் ஓட்டு போடக்கூடிய மக்களாக முட்டாள்களாக மட்டும் தமிழர்கள் இருக்கணுங்கிற முடிவு எடுக்கிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு விளங்குச்சா? புரிஞ்சிச்சா? புரியலன்னா மறுபடியும் சொல்லட்டுமா? முதலமைச்சர் பதவி, சட்டமன்றம், பாராளுமன்றம், வட்டம், மாவட்டம், ஒன்றியம், சதுரம், செவகம்னு என்னென்ன இளவு இருக்குதோ அத்தனையிலையும் தெலுங்கர்களாக இருக்கிற நாங்கள் இருப்போம். எங்களுக்கு ஓட்டு போடுற அடிமட்ட முட்டா புண்ணாக்குகளாக தமிழர்கள் இருந்தால் போதும்னு நினைக்கிறாங்க. அப்படி தமிழர்கள் விழித்து எழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவே ஒவ்வொரு சாதி ரீதியாக இருக்கக்கூடிய சாதிய தலைவர்களிடத்தில் அவர்களுக்கு பேரம் பேசி, அவர்களுக்கு தேர்தல் சமயத்தில் 2 சீட்டு 1 சீட்டு 3 சீட்டுன்னு தேர்தல் கூட்டணி கொடுத்து, அவர்களையும் இவர்களுக்கு கால்களுக்கு கீழே வச்சு அவர்களுக்கு அடிமையாக வேலை பார்க்குற நபர்களாக வச்சுருக்காங்க. ஒரு உதாரணத்திற்கு அண்மையில் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி வச்சுக்குது. சரத்குமார் கட்சியை கலைச்சிட்டே போய் சேர்ந்துட்டார். மத அமைப்புகளாக இருக்கட்டும், இப்படி எல்லாருமே பார்த்திங்கன்னா மத ரீதியிலான அமைப்பு, சாதி ரீதியிலான அமைப்புன்னு அவங்கள ஒடுக்கி அவங்களையெல்லாம் இவங்களுக்கு காதுக்கு கிளவை வச்சு வேலை பார்க்க வைக்கிறாங்க. அப்போ இந்த முடிவு தான் இந்த தமிழகத்தில் இவ்வளவு நாட்களாக அரசியலை நகர்ந்துக்கிட்டு இருக்கு. இந்த அரசியல் நகர்வை தான் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த அண்ணன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா கடுமையாக விமர்சிக்கிறாங்க. நான் 2-3 சீட்டு 4 சீட்டுக்காக பிச்சை எடுக்கிறது கட்சியை ஆரம்பிக்கலை. நாட்டை ஆளணும், அதுக்காக கட்சியை ஆரம்பிக்கிறேன். நாடு தமிழ்நாடு, ஆளுகிறவன் தமிழனாக இருக்கணும்,
தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆள வேண்டும், அரசு பதவிகள் எல்லாம் தமிழர்கள் வசம் இருக்க வேண்டும், அரசு பள்ளியில் படித்தவர்களுக்கு அரசின் வேலைவாய்ப்புகளில் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். இதெல்லாம் செய்யணும்னா கல்வி வியாபாரமாக இருக்கிறது நிறுத்தணும், இங்கே இருக்கிற அரசின் வேலைவாய்ப்புகள் அனைத்தும் தமிழர்களுக்கே கிடைக்கணும், தமிழன் தான் நாட்டை ஆளணும்னு சொல்கிறார். இது சொன்ன உடனே இங்கே இருக்கிற தமிழ் பேசும் பிற மொழியாளர்கள், உதாரணத்திற்கு தெலுங்கர்கள், இன்னும் கன்னடர் இருக்காங்க, மலையாளி இருக்காங்க, இன்னும் உருது பேசுகிறவங்க இருக்காங்க, இன்னும் இந்த இந்தியாவில் எத்தனை மொழி குடும்பம் இருக்கோ அத்தனை மொழி குடும்பத்தை சார்ந்தவங்களும் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் வெளியில் தமிழ், வீட்டுக்குள் வேறு மொழி பேசுகிறார்கள். திருமணம் செஞ்சுக்கிறப்போ அவங்களுடைய ரத்த சொந்த உறவுகள், அவங்களுடைய மொழி சொந்த உறவுகளில் தேடுறாங்க, அவங்களுடைய சாதிய உறவுகளில் தேடிக்கிறாங்க. இப்போ இவங்க எல்லாரும் ஒன்றா கூடி சீமானவர்கள் எதிர்க்கிறாங்க. ஏன்? ஒற்றை கருத்து, தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆள வேண்டும், இதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை அப்படிங்கிறாரு. இந்த கருத்தை பின்வாங்கிட்டு நான் கூட்டணி கொண்ட கடலை வச்சுக்க வேண்டிய அவசியப்படலைங்க எனக்கு இல்லை. வந்தால் வாங்க, ஓட்டு போட்டால் போடுங்க, போடலாம் போங்க, ஆனால் என் கருத்து மாறாதது அப்படின்னு சொல்கிறார். இந்த சொல்கிற பொழுது தமிழ் பேசும் பிற மொழியாளர்களுக்கு சற்று இடைஞ்சலாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற அரசு வேலைவாய்ப்புகளில் அதிகமான வேலைவாய்ப்புகளை பிற மொழியாளர்கள் வச்சுருக்கிறாங்க. அரசு தேர்வு எழுதும்போது கூட சிறுபான்மை மொழி அப்படின்ற பெயரில் வேறு மொழியில் நீங்கள் படிச்சிருந்தாலும் தேர்வு எழுதலாங்கிற வாய்ப்பை கொடுத்துட்றாங்க. ஆசிரியர் பணிக்கு தேர்வு எழுதலாங்கிற வாய்ப்பை சட்டமாகவே கொடுத்துட்டாங்க தமிழ்நாட்டில். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சிறுபான்மை மொழி அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் கட்டாயமாக தமிழ் தெரிஞ்சிருக்கணும், தமிழில் பாஸ் பண்ணியிருக்கணும், எக்ஸாமில் தேர்வாயிருக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருக்குது, சட்டமாகவே இருக்குது. இதெல்லாம் முடியாது, தமிழ் முழுமைக்கும் தமிழ் படிச்சிருக்கணும், அப்படித்தான் அரசாங்கத்தில் உனக்கு வேலை அப்படின்றத சீமான் சொல்கிறாப்புல. நான் முதலமைச்சரான அதை செய்வேன் அண்ணன் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் சொல்கிறாரு. எப்படி? தமிழ் படித்தா தான் அரசு வேலை, தமிழ் நீங்களாக பிற பாடம் படிச்சுட்டேன், நான் மொழி சிறுபான்மை, அதெல்லாம் உன் ஸ்டேட்டில் போய் கேட்டுக்கோ, இது தமிழ்நாடு, தமிழர்களுக்கான நாடு, தமிழ் முழுமைக்கும் படிச்சிருந்தா தான் உனக்கு அரசாங்க வேலை, தமிழனாக பிறந்திருந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டின் அரசு வேலை அப்படின்னு சொல்கிறார். அப்போ இத்தனை ஆண்டுகளாக பிற மொழியாளர்கள் இங்கே இருக்கிற அரசு பதவிகளை, அரசு வேலைகளை ஆக்கிரமித்து வச்சிருக்கிறாங்களே, அது அவங்களுக்கு பொறாமையாகவும் கடுப்பாகவும் வைத்தறிச்சலாகவும் தன்னுடைய வாழ்வாதாரம் இழக்குதுங்கிறத உணராமல் இருப்பாங்களா? உணர்றாங்க. தமிழர்களை விட மிக தெளிவாக தமிழ் பேசுகிறாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டோம் இல்லையா, அதை பார்த்தீங்களா? அவ்வளவு அழகாக தெளிவாக தமிழ் பேசுகிறாரு. ஆனால் அவர் தமிழர் இல்லைங்கிறத அவரே சொல்லிடுறாரு. ஆனால் நாம் என்ன பண்ணியிருந்தோம், தமிழ் எவன் பேசினாலும் பின்னாடி போயிருந்தோம். இந்த மோடி வந்தார், ஒரு 2 வாரத்தை நரேந்திர தாமோதர் மோடி தமிழ்நாட்டுக்கு வராரு, வந்து 2 வாரத்தை தமிழில் பேசுனா யாதும் போரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொல்லிட்டா உடனே ஓடி போய் ஓ அப்படின்னு கையை தட்டி அவனுக்கு ஓட்டு போட நிற்கிறீங்க. அவர் நம்ம ஊருக்காரரா? கேட்டால் அவருடைய திட்டங்கள் என்ன இருக்குது, அவருடைய சட்டங்கள் என்ன இருக்குது, அவருடைய வசிகத்தன்மை என்ன இருக்குதுங்கிறீங்க. அப்படி என்னத்தை இளவை ஈர்த்துச்சுன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. நம்ம ஒரு விஷயத்தை யோசிக்கணும். கட்சிகள் 1000 இருக்கலாம், ஆனால் எல்லாரும் சேர்ந்து ஒருத்தனை எதிர்க்கிறான். நீங்கள் பொது எதிரி ஒருத்தன் வர்றவனை கால் உண்டை விடாதீங்க. திமுக, அதிமுக, மற்ற இதர கூட்டணி கட்சிகள்லாம் அவங்க சண்டையை தேர்தலில் வச்சுக்கோங்க. பொது எதிரி ஒருத்தன் வரான், கால் உண்டை விடாதீங்க அப்படின்னு அண்ணன் சீமானவர்களை நோக்கி பேசிய அரசியல் கட்சி தலைவர்கள் தமிழகத்தில் இருக்கிறாங்க. பிரபலமான அரசியல் கட்சி தலைவர்கள் தான். அவருடைய மேடையிலே அதற்கு முன்பு அண்ணன் சீமானவர்கள் மேடையில் பேசியிருக்காப்புல, அவரை மாதிரி உழைக்கிற தலைவர் இல்லைன்னு. ஆனால் வெளியே தமிழர்னு பேசுகிற உடனே இவருடைய சுய ரூபமும் சுய சாதி பாசமும் சுய மொழி பாசம் வந்துடுது. ஏன்னா அவங்க வேற்று மொழியாளர்கள். இந்த வேற்று மொழியாளரோட பிரச்சனை எங்கேப்பா நீடிக்குதுன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரியான சூழ்நிலைகளை தான் நீடிக்குது. பத்திரிகையாளர்கள் ரூபத்தில் வந்துடுறாங்க, அரசு துறைகளில் வந்துடுறாங்க, அரசியல் கட்சிகள் அப்படின்ற ரூபத்தில் வந்துடுறாங்க, விமர்சகர்கள் அப்படின்ற போர்வையில் வந்துடுறாங்க, வாக்காளர்கள் அப்படின்ற போர்வையில் வந்துடுறாங்க. எத்தனை தொழில்கள் உண்டோ அத்தனை தொழில்களையும் தமிழ்நாட்டில் தமிழர்கள் அல்லாத பல பேர் இங்கே நிறைஞ்சு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1 கோடி பேர் நிறைஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 1 கோடி பேரும் தமிழகத்தின் அரசியலை குழப்பத்திலே வச்சுருக்காங்க. ஏன்? அவர்களுக்கு சாதகமாக சட்டங்கள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அவர்கள் எல்லாரும், இந்த 1 கோடி பேரும் எல்லாரும் குபேரனும் இல்லை, இந்த 1 கோடி பேர் எல்லாருமே பணக்காரனும் இல்லை. அதுலேயும் அன்றாடம் காட்சி இருக்கேன். இவங்க சாதிய தலைவர்கள் தூண்டி விட சீமானவர்களை எதிர்த்து பேச, அல்லது நாம் தமிழர் கட்சி சம்பந்தப்பட்ட அரசியல் எதிர்த்து பேசி சிறைக்கு சென்று வழக்கு வாங்க, அல்லது இந்த சாதிய சமூகத்துக்காக உயர்ந்த அந்த தெலுங்கு சமுதாயத்திலே அல்லது கன்னட சமுதாயத்தில் அல்லது மலையாள சமுதாயத்திலே தமிழகத்தில் இருக்கிற லெட்டர் பேட் இயக்கங்களுக்கு அவங்களுக்கு கொடி பிடிக்க போஸ்டர் ஒட்ட அடிமையாக வேலை செய்கிறதுக்கு அதே சமூகத்தை அதே மொழியை சேர்ந்தவங்க பல பேர் இங்கே ஏழையாக தான் இருக்காங்க.
பல பேர் அதே சமூகத்தை சேர்ந்தவங்க இங்கே வந்து ரேஷன் கடையில் ரேஷன் அரிசி கொடுத்தா தான் வாழ்க்கைங்கிற முடிவில் தான் இருக்குது. அதே சமூகத்தை சேர்ந்த பிற மொழியார்கள் தமிழகத்தின் மொழி சிறுபான்மையாளர்களும் டாஸ்மார்க் வாசலில் குடிச்சிட்டு கூத்தடிச்சு வாழ்க்கை இழந்து போயிட்டு தான் இருக்கான். ஆனால் அதை பற்றியெல்லாம் இவங்களுக்கு அக்கறை இல்லை. என்ன ஒரே ஒரு அக்கறை அப்படின்னா, தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும் அப்படின்னு ஒருத்தர் சொன்னால் அவனை எவ்வளோ விமர்சிக்கணுமோ விமர்சிக்கணும். அதற்கு எதிராக அன்னாடங்காட்சி பஞ்ச பரதேசிகளை தூண்டி விட்டுறது. எப்படி தூண்டி விடுறது? நாம் எல்லாரும் வேற மொழி பேசினாலும் நம்ம எல்லாரும் ஒரு சாதிக்காரங்க. சீமான் நாளைக்கு ஆட்சி வந்துருச்சு, அவருடைய சொல்லக்கூடிய ஆட்சி வந்துருச்சுன்னா நம்மளெல்லாம் வெளியே போய் சொல்லிடுவார். நம்ம சாதிக்காரன் கஷ்டப்படுவான், நம்ம மொழிக்காரன் கஷ்டப்படுவான், அவனுக்காக நீ உழைக்க மாட்டியா, அவனுக்காக நீ இப்படி பண்ண மாட்டியா, அவனுக்காக நீ பேச மாட்டியான்னு சொல்லி அந்த சமூகத்தில் இருக்கிற அன்னாடங்காட்சிகளை தூண்டி விட்டுறது. இவங்க மேலே உட்காந்து சொகுசாக குளிர் காஞ்சிக்கிறது. இப்படித்தான் அண்ணன் சீமானவர்களுக்கு எதிராக அதிகமான விமர்சனங்கள் கட்டமைக்கப்படுது. இவங்க எல்லா கட்சிகளையும் புற்றிசல் போல ஊடுருவிக்கிறாங்க. காங்கிரஸாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், தந்தை பெரியார் திராவிட கழகம், அது இது லுட்டுலசுக்குன்னு ஒரு 50 அமைப்புகள் இருக்கு. அத்தனையிலையும் இந்த பிறமொழியாளர்கள் ஊடி இருக்கிறாங்க. அத்தனையிலையும் அரசு வேலைவாய்ப்புகளாக இருக்கட்டும், தொழில்துறையாக இருக்கட்டும், இன்னும் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்புகளில் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியிலிருந்து பெரிய பெரிய நிறுவனங்கள் வரைக்கும் தலைமை பொறுப்புலையும் சரி, எல்லா இடங்கள்லையும் சரி பிறமொழியாளர்கள் நிறைஞ்சு இருக்கிறாங்க. அவங்க சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கொடுத்துட்றான். அப்போது தனியார் வேலைவாய்ப்புகளில் கூட அவன் ஆளுக்கு கரெக்டாக பார்த்து போட்டு விட்டுறான். நல்லா கவனிக்கணும் மக்களே, இந்த நாட்டில் பல பேர் மொழி சிறுபான்மை அப்படின்னு சொல்கிற பேரில் சிறுபான்மை அப்படின்ற வார்த்தைக்கு பின்னால் பெரிய அரசியல் இருக்கு ஓடி ஒளிஞ்சுக்கிறான். இவையெல்லாம் ஒரு யூனிட்டாக இருக்கிறான். ஆனால் அந்த பெரும்பான்மைன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை உடச்சி சுக்குநூறாக்குறான். ஒரு பக்கம் சாதியாகவும் இன்னொரு பக்கம் மதமாகவும் உடைச்சிட்றான். இதெல்லாம் யுனைட் பண்ணி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நாமெல்லாம் வந்து தமிழர்கள்ப்பா, நம்மலாம் வந்து ஒன்று சேரணும். இந்த மாதிரியான சமூக கொடுமைகள் நடக்குது, அநியாயம் நடக்குது. இலங்கையில் லட்சக்கணக்கான பேரை கொன்னான், செத்தவன் 50 பேரும் தமிழாய், கொன்னவன் பூரா சிங்களவன் அப்படின்ற போர்வையில் இருந்த பிறமொழியாளர்கள் அப்படின்னு சொன்னால் அதையெல்லாம் எதிர்த்து பேசி இங்கே விமர்சனமாக்கி அதை கிண்டல் பண்ணி அதை அவதூறு பேசி அதை ஒரு அரசியலே இல்லை, அதுக்கு வந்து ஒரு வாக்கு வங்கி இல்லை, அது ஒரு அரசியலே கிடையாது. அங்கே எவன் செத்து போனாலும் செத்து போகட்டும், அவங்கெல்லாம் ஒரு புழு பூச்சிகள் போல பேசுகிற கூட்டம் தமிழகத்தில் இருக்குது. தெளிவாக எல்லா பத்திரிகைகள்லையும் அழகாக பேட்டி கொடுக்குறாங்க. இவங்களால முடியுது. எப்படி இதெல்லாம் சாத்தியமாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய அறியாமை. எவன் தமிழ் பேசினாலும் தமிழன்னு முடிவு பண்ணிக்கிறது. உங்களுக்கு முன்னாடி உட்காந்து தமிழ் பேசுகிறேன்னா தமிழனா அப்படிங்கிறது நீங்கள் தான் தேடணும். அதை தேடி அந்த பயணத்தை தொடங்கும் போது உங்களிடத்துல ஒரு கூட்டம் முன்வைக்கும். பார்த்தியா யார் தமிழர்னு இப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொன்ன உடனே, அம்மா இவர் இந்த சாதின்னு பார்ப்போம், இந்த சாதின்னு பார்த்தா இவர் தமிழரா, இவர் தெலுங்குரா, இவர் கன்னடரான்னு தெரிஞ்சிடும் சொன்னால் உடனடியாக பார்த்தியா குடி தேடும் கோமாளிகள், நான் அன்னைக்கே சொன்னேன் இவன் பிஜேபியின் கைக்கூலி அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கிளப்பி விடுவாங்க. நீங்கள் எந்த ரூபத்திலையும் உங்களை நீங்கள் யாருன்னு உணர்ந்திருக்கக்கூடாது. அதுக்கு இவங்க தெளிவாக வேலை செய்வாங்க. அப்போ நீங்கள் சாதி சமூகத்தை பார்த்து வரைக்கும் பொண்ணு கொடுத்ததில்லை, பொண்ணு எடுத்ததில்லை அப்படின்ற கேள்வி அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா நமது வாரத்தையும் பொத்திக்குவாங்க. நாம் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கணும். இங்கே தமிழர் யார், பிறமொழியாளர்கள் யார் அப்படின்றத நாம் தெரிஞ்சிக்காத வரைக்கும் நம்ம முட்டாள்களாக வச்சுருப்பாங்க. நம்முடைய இளைஞர்களை மூளைச்சலவை பண்ணி வச்சுருப்பாங்க. நம்முடைய இளைஞர்களை குடிக்கு அடிமையாக்கி, போதைப் பொருட்களுக்கு அடிமையாக்கி முட்டாள்களாக வச்சுருப்பாங்க. இதனால் அவங்களுக்கு என்னங்க லாபம்? ஒரு மயிர் லாபமும் இல்லை. அரசு வேலைகள் அவங்களுக்கு கிடைக்கும், அரசு பதவிகள் அவங்களுக்கு கிடைக்கும், அரசாங்கத்தை அவங்க கட்டுப்பாட்டில் வச்சுருக்கலாம், நம்மளை ரொம்ப வருஷமாக ஆட்சி பண்ணலாம். விஜயநகர பேரரசனுடைய நீட்சி அவங்கள்ட்ட இருக்கும். விஜயநகர பேரரசுன்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பை இன்னமும் நாங்கள் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம், இந்த மாதிரி மஞ்சள் கலர் சட்டை போட்டு ஆட்சி பண்ணுறோம்னு சொல்லுவாங்க. ஓப்பனாக இந்த வாய்ப்புகளுக்கெல்லாம் நாம் இடம் கொடுக்கணுமா? நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். ஒரு பக்கம் நான் நாடார், இன்னொரு பக்கம் நான் தேவர், நான் கவுண்டரு, நான் வந்து அவர், நான் இவர் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்ருக்காம நம்ம சண்டையை ஓரமாக வச்சுக்கணும். ரெண்டாவது, இங்கே இருக்கிற அரசு வேலைகள் இருக்கிறவங்கெல்லாம் வீட்டில் என்ன மொழி பேசுகிறான்னு தெரிஞ்சுக்கணும். நம்மகிட்ட செந்தமிழும் நாமணக்குன்னு பேசிட்டு வீட்டில் போய் பாவுனரா இவ செப்சுனாரு அப்படின்னு பேசினான்னா பஞ்சாயத்து தான். அப்போ நமக்கானவன் இல்லை.
அப்போ நீங்கள் தமிழ் பேசுகிறீங்க, வீட்லேயும் தமிழ் பேசுகிறீங்க, வெளியேயும் தமிழ் பேசுகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன தொழில் தொடங்குறதுக்கு ஒரு கடன் தேவைப்படுது அரசு திட்டங்கள் மூலமாக அப்படின்னு சொன்னால், அந்த கடனை சம்மந்தப்பட்ட அதிகாரிகிட்ட போய் கேட்கும்போது அந்த அதிகாரி வீட்டில் வேறு மொழியும் அலுவலகத்தில் வேறு மொழியும் பேசுகிறாருன்னு வச்சுக்கிடுவோமே, அவர் உங்களுக்கு எப்படி கடன் தருவார்? அவரை போலவே வீட்டில் வேறு மொழி வெளியில் வேறு மொழி பேசிக்கிட்டு தன்னை திராவிடன், தன்னை பிஜேபிக்காரன் வேறு ஏதாவது ரூபத்தில் காட்டிக்கிற ஒருத்தனுக்கு தான் கொடுப்பாரு அந்த வேலைவாய்ப்பு, அந்த கடனை கொடுப்பாரு. அவன் அது மூலமாக தொழில் தொடங்குவான், வாழ்க்கை முன்னேறும். நமக்கு எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டிருக்கு. நமக்கு எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டிருக்கு. அந்த கதவுகளில் ஒரே ஒரு கதவு திறக்கிறதுக்கு பக்கத்தில் ஒருத்தர் காத்து இருக்கிறாரு. அந்த காத்து இருக்கிற நபரை எல்லாருமே சேர்ந்து அடிக்க நினைக்கிறாங்க. ஏன் அந்த கதவை திறக்க அவர் காத்திருக்கிறார் அப்படின்னா, நமக்கான சுதந்திரத்தை கொடுக்கறதுக்கு, நமக்கான அரசியல் சுதந்திரத்தை கொடுக்கறதுக்கு காத்திருக்கிறாரு. இந்த காத்திருக்கிற நபரை விமர்சன கற்கள் மூலமாக அடித்து கொலை செய்ய பார்க்குறாங்க இந்த பிறமொழியாளர்கள் கூட்டம். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நம்மளால் அவங்க பல விமர்சனங்களுக்கு பதில் சொல்லி அந்த விமர்சனத்தை தடுக்க முடியாது. விமர்சன கற்களை எரிஞ்சிக்கிட்டே தான் இருப்பான். ஏன்னா அவனுக்கு உள்நோக்கம் இருக்குது, அவனுக்கு உள்நோக்கம் இருக்குது. ஆனால் இந்த விமர்சன கற்களை எரிகிற அந்த கூட்டத்தோடு சேர்ந்து சீமானவர்கள் மேலே விமர்சனம் பண்ணணும்னு சொன்னோடனே ஐயா ஜாலி அப்படின்னு சொல்லி நீங்களும் 2 கல்லை தூக்கி போடுறீங்க பார்த்தீங்களா, அது தப்பு. அவர் நிற்கிறதே உங்களுக்காகத்தான். இவங்கெல்லாம் கல் தூக்கி போடுறதே உங்கள் மண்டையில் கல் விடணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். உங்கள் மேலே விழ வேண்டிய கல்லை தான் அவர் தடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அரசியலாக சுதந்திரம் உங்களுக்கு கொடுக்கணும் காத்திருக்கிறாரு. அரசியல் சுதந்திரமே அடையாமல் முட்டாளாக இருக்க போகிறீங்கன்னா இருந்துட்டு போங்க. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருச்சுங்கிறத நம்புங்க. ஆனால் இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு கூட நமக்கு பிறமொழியாளர்களிடமிருந்து சுதந்திரம் கிடைக்கல. இந்த ஆட்சி பெருந்தலைவர் காமராசருக்கு பிறகு ஆட்சி செஞ்சவங்க யாருமே தமிழர்கள் இல்லை. இங்கே தான் சிக்கல். இந்த சிக்கலை நீங்கள் எப்படி நிவர்த்தி பண்ண போகிறீங்கன்னு யோசிச்சுக்கோங்க. இந்த யோசனை என்றைக்கு வருதோ அன்றைக்கு தான் சீமானவர்கள் மீது ஏன் இவ்வளவு விமர்சன குப்பைகள் அப்படின்றது உங்களுக்கு புரிய வரும். இந்த வீடியோ பதிவு ரொம்ப நீளமாக இருந்திருக்கலாம். இருந்தாலும் என்னுடைய மனதின் ஆதங்கத்தை ஒரு சின்ன துளியத்தான் உங்களிடத்தில் பகிர்ந்துருக்கிறேன். அண்ணன் சீமானவர்கள் மேலே விமர்சனம் ஏன் வைக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பேசணும்னு வச்சிங்கன்னா, ஒரு திரைப்படம் எவ்வளவு நீளம் வருமோ அவ்வளோ நீளத்துக்கு பேசலாம். அவ்வளவு விஷயங்கள் இருக்குது. அத்தனை துறை சம்மந்தப்பட்டவங்க அவரை எதிர்க்கிறாங்க. எதிர்க்கிறதுக்கு பின்னால் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும். அந்த காரணம் என்னன்னு தேடினீங்கன்னா ரொம்ப எளிமையான காரணம் தான். தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும் அப்படின்னு சொல்கிற அந்த சீமானனுடைய அந்த ஒரு வார்த்தைக்காகத்தான் இவ்வளோ பேர் எதிர்க்கிறான். யார் வேணாலும் நாட்டை ஆண்டுக்கலாம், நானும் ஒரு அரசியல் தலைவன் தான், திமுகவோட கூட்டணி வச்சுக்குவேன், அதிமுகவோட கூட்டணி வச்சுக்குவேன் அப்படின்ற முடிவை அண்ணன் சீமானவர்கள் எடுத்திருந்தால் அவரை விமர்சிக்கவே மாட்டாங்க. பாமகவை யாராவது விமர்சிக்காங்களா? பிசிகவை யாராவது விமர்சிக்காங்களா? கம்யூனிஸ்ட்டை யாராவது விமர்சிக்காங்களா? காங்கிரஸ் யாராவது விமர்சிக்காங்களா? கமலஹாசன் கட்சி யாராவது விமர்சிக்கிறாங்களா? யோசிச்சு பாருங்கள். ஆனால் இந்த கட்சியில் எல்லா கட்சியில் இருக்கிறவங்க சேர்ந்து அவரை விமர்சிக்கிறாங்க. அப்படின்னா தேர்தலின் பொழுது தெலுங்கரிடத்திலும் கன்னடரிடத்திலும் மலையாளிகளிடத்திலும் சீட்டுக்காக பேரம் பேசி சரண்டர் ஆயிடுறான் பார்த்தீங்களா, அவங்கள விமர்சிக்க மாட்டாங்க. நான் சரண்டர்லாம் ஆக முடியாது, சோத்தா தோற்று போகிறேன், செத்தா செத்து போகிறேன். ஆனால் என்னுடைய அரசியல் கருத்தை, இந்த கருத்தை நான் அதில் உறுதியாக நிற்கிறேன். என் கருத்து நான் வெள்ளாட்டியும் பரவாயில்ல, என் கருத்து வெல்லும் அப்படின்ற முடிவு எடுக்கிற ஒருத்தரை எல்லாரும் சேர்ந்து எடுத்தீங்கன்னா அது தப்பு இல்லையா? என் மன கருத்துக்களை பதிவு செஞ்சுட்டேன். நான் ஏன் இதை பதிவு செய்கிறேன் அப்படின்னா, ஒருவேளை நான் எந்த நிலைப்பாட்டில் இருந்திருக்கிறேன் அப்படின்றத நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியல் தோற்று போகலாம், அந்த கொள்கை அப்படியே இருக்கும். நான் என்ன நிலைப்பாட்டில் இருந்திருக்கிறேங்கிறத குறைந்தபட்சம் என்னுடைய பையனோ என்னுடைய பேரனோ இந்த மாதிரியான இணையதளத்தில் வீடியோ பார்க்கும்போது நம்ம அந்த காலத்தில் நம்ம அப்பா சரியாக தான் இருந்திருக்காப்புல, சரியாக தான் முடிவு எடுத்திருக்காரு. ஆனால் அந்த கட்சியோ அமைப்போ தோற்று போச்சு, அவருடைய அரசியல் தோற்று போச்சு. ஆனால் அரசியல் கருத்து நல்ல கருத்து தான், உயிரோட தான் இருக்குது, கருத்து உயிரோட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாப்புல. என்னுடைய பேரனோ அல்லது பேரனுடைய பேரனோ பார்க்கும் பொழுது கூட இப்படி ஒரு மனுஷன் அன்னைக்கு நின்னார், தமிழெல்லாம் ஒன்றும் கூடாமல் பிற மொழியாளர்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க பின்னாடி போய் ஏமாந்து போயிட்டாங்க. ஆனால் அன்னைக்கு ஒருத்தர் ஸ்டாண்ட் பண்ணி நின்றுருக்காரு, கிட்டத்தட்ட 15 வருஷமாக ஒரு அரசியல் கருத்தில் நின்றுருக்காரு. அதுக்கு என்னுடைய தாத்தா சப்போர்ட் பண்ணியிருக்காப்புல, பாரு அந்த காலத்தில் யூடியூப்லாம் வீடியோ போட்டிருக்காப்புல அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பேரன் பெருமையாக பேசுவான். அதுக்காகத்தான். வேறு என்ன செய்ய முடியும்? உங்களை திருத்த முடியுமா? இல்லை நீங்கள் நல்ல அரசியல் கருத்து பார்த்து ஓட்டு போட போகிறீங்களா? எப்படி வந்தாலும் ஒரு சினிமா நடிகையோ சீரியல் நடிகையோ கூட்டு உங்கள்கிட்ட ஓட்டு கேட்டால் உடனடியாக பல் அடிச்சுக்கிட்டு ஓட்டு போட போகிறீங்க. மாற போகிறீங்களா? மாறதான் போகிறீங்களா? என்ன யோசிக்க போகிறோம்? சத்தியம்னு சொல்லுங்க, உங்கள் தெருவுக்கு சீரியல் நடிகை ஓட்டு கேட்டு வராங்களா இல்லையா? கூட்டிகிட்டு வர்றது எந்த கட்சி?
அந்த கட்சியின் தலைவர் யார், அவனுக்கு கொள்கை என்ன, ஏன் அவன் இதை இவ்வளவு ஸ்பெண்டிங் பண்ணுறான். ஒரு நடிகை கூப்பிட்டு ஒரு நாள் பிரச்சாரம் பண்ணணும்னா இவ்வளோ செலவாகுது. 234 தொகுதிகளுக்கும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு இவ்வளோ செலவாகும். இவங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க, எத்தனை நடிகர் எத்தனை நடிகைகள், எவ்வளோ பேப்பர் விளம்பரம், எவ்வளோ சுவர் விளம்பரம், எவ்வளவு பிரியாணி பொட்டணங்கள், எவ்வளவு காசு, இவ்வளவு செலவு பண்ணுறாங்க. என்ன கிடைக்கும் இந்த அரசியலில்? அந்த பணம் எங்கேருந்து வருது? தமிழ்நாட்டின் கஜானா கடனாக இருக்குது, ஆனால் அமைச்சர்களுடைய கஜானாலாம் நல்லா நிறைஞ்சிருக்குது. இங்கே ஏழை மக்கள் ஏழையாக தான் இருக்கிறான். கல்லூரிக்கு பணம் கட்ட முடியலன்னு தற்கொலை பண்ணிக்கிட்ட தாய்மார் இருக்கிறாங்க இந்த நாட்டில். ஒரு அம்மாலாம் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவங்க, இணையதளத்தில் தேடுங்க, அந்த பதிவுகள் இருக்குது. பையனுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு இல்லை, காலேஜ் வாசலில் வெளியே வர்றாங்க. வெளியே வந்த கவர்மெண்ட் பஸ் மேலே வாலண்டியராக சூசைட் பண்ணிட்டாங்க. ஏன்? ஒருவேளை அரசாங்கம் இந்த சம்பவத்தை பார்த்து இறக்கப்பட்டு நிதி கொடுத்தா தன் பையன் படிக்க வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா இன்சூரன்ஸ்னு ஏதாவது ஒன்று இருந்து கிளைம் ஆகிருந்துச்சுன்னா அது மூலமாக தன் பையன் படிக்கிறது வாய்ப்பு இருக்குன்னு உயிரை தியாகம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த வாழ்க்கையை தான் தமிழகத்தில் இந்த அரசியல் கொடுத்துருக்குது. இதற்கு மாற்றா கல்வியை இலவசம் பண்ணணும், குடிக்கிற தண்ணீரை இலவசம் பண்ணணும்னு சொல்லக்கூடிய ஒரு அரசியல் உங்களுக்கு தேவையா? நீங்கள் யோசிக்கணுமா இல்லையா? எதையும் யோசிக்க மாட்டேன், நோட்டாவில் தான் ஓட்டு போடுவேன், இல்லை ஓட்டே போட மாட்டேன்னீங்கன்னா உங்களை தான் அந்த நாடை விட்டு நாடு கடத்தணும். மன கருத்துக்கள் பதிவு செய்கிறதுக்கு பல பதிவுகள் இருக்குது. அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.